குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளால் சோர்வடைந்துள்ள அதிமுக வேட்பாளர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போனில் அழைத்து பேசி உற்சாகப்படுத்தியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவராமன், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்த அதிமுகவின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தற்பொழுது அமைதியாக நடந்து முடிந்திருக்கிறது. இதில் 85.10% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இதற்கு முன்பு இதுபோன்ற ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பு 78% வாக்குகள் பதிவாகி இருந்த நிலையில் இந்த முறை 85% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தேர்தலில் மீண்டும் திமுகவை ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தற்பொழுது பெரும்பாலும் தெரிவித்திருக்கின்றன. அதே போன்று தவேகவும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாக்குகளை பெறும், குறிப்பிட்ட இடங்களை பிடிக்கும் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம் என்று இபிஎஸ் அவர்கள் கனவில் இருந்த நிலையில் தற்பொழுது அதில் ஒரு சற்று தொய்வு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளுமே தற்பொழுது அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்றும் சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் தங்களுக்கு சாதகமாக அமையும் என்று இபிஎஸ் அவர்கள் எதிர்பார்த்திருந்தார். குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகள், அதே போன்று பட்டியலின வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது சிறுபான்மையின வாக்குகளும் பட்டியலின வாக்குகளும் தாவேகாவிற்கு சென்றிருப்பதனால் திமுகவை மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு கருத்து கணிப்பானது வெளியாகி இருக்கிறது. இதனால் கட்சியினுடைய வேட்பாளர்களும் நிர்வாகிகளும் சோர்வடைந்திருக்கிறார்கள். கருத்து கணிப்பு முடிவுகளை நீங்கள் நம்ப வேண்டாம், தைரியமாக இருங்கள், நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் என்றும் தற்பொழுது ஒவ்வொரு வேட்பாளருக்கும் இபிஎஸ் அவர்கள் போனில் அழைத்து பேசி தன்னுடைய அந்த கருத்தை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நாளை மறுதினம் நடைபெறக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையின் பொழுது ஒவ்வொரு வாக்குச்சாவடி முகவரும் வாக்குப்பதிவு மையத்தை விட்டு வெளியே வந்துவிடக்கூடாது. அவர்கள் காலையில் உள்ளே சென்றால் வாக்கு எண்ணிக்கை முடிந்து அந்த சான்றிதழ் கொடுக்கக்கூடிய அந்த நேரம் வரை உள்ளே மட்டுமே இருக்க வேண்டும். 11 மணிக்கு ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துவிட்டால் அதை நம்பி உடனடியாக வெளியேறிவிட வேண்டாம், சோர்வடைய வேண்டாம் என்றும் தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தல் முடிவுகளை தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. நாளை மறுதினம் திங்கட்கிழமை அவர் சேலத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்தில் இருந்து வார் ரூம் அமைத்து இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை கேட்டறிவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக பார்த்தோமேனால் வேட்பாளர்களுடன் அந்த ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதே போன்று தவேக தலைவர் விஜய் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அனைவரும் தங்களுடைய வெற்றி சான்றிதழை எடுத்துவிட்டு உடனடியாக பனையூர் வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் அதிமுகவும் தற்பொழுது வேட்பாளர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஊட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாளை மறுதினம் வெளியாகக்கூடிய முடிவுகள் யாருக்கு அதிர்ச்சியை அளிக்க இருக்கிறது, யாருக்கு மீண்டும் அந்த இன்ப அதிர்ச்சியை அளிக்கிறது என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சிவராமன், இப்ப அதிமுக வேட்பாளர்கள் சோர்வடைந்திருக்க நிலையில எடப்பாடி பழனிசாமி போனில் அழைத்து பேசி உற்சாகப்படுத்தி இருக்கிறார். இதன் பின்னணி என்னவாக இருக்கிறது? குறிப்பாக சில கருத்து கணிப்புகள் அதிமுகவுக்கு சாதகமாகத்தானே இருக்கு. அதாவது ஜேவிசி உள்ளிட்ட ஒரு சில கருத்து கணிப்புகள் மட்டுமே தற்பொழுது அதிமுகவிற்கு அந்த சாதகமான ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறது. மற்ற கருத்து கணிப்புகள் அனைத்துமே திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றும் தெரிவித்திருக்கிறது. ஒரே ஒரு கருத்து கணிப்பு, ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு மட்டும் தவேக ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் தற்பொழுது திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு முன்பு மிகவும் நம்பிக்கையுடன் இபிஎஸ் அவர்கள் இருந்த நிலையில் தற்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு பின்பு அவர் மிகவும் சோர்வடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று வேட்பாளர்களும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் தேர்தல் களம் என்பது வேறு, பொதுமக்கள் வாக்களிப்பது என்பது வேறு. அப்பொழுது வாக்கு எண்ணிக்கையின் பொழுது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதனால் தைரியமுடன் நம்பிக்கையுடன் இருங்கள் என்றும் அவர் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பது அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. சிறுபான்மையின வாக்குகள் பார்த்தோமேனால் திமுக கூட்டணிக்குத்தான் செல்லும். திமுக கூட்டணியை விரும்பாத ஒரு சிலர் தவேகாவிற்குத்தான் தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மொத்தமாக சிறுபான்மையின வாக்குகளையும் பட்டியலின வாக்குகளையும்
தற்பொழுது வந்து அதிமுக இழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுதான் கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு பின்னால் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. எங்கே அவர்கள் வந்து கோட்டை விட்டார்கள், அதே போன்று இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பொய்யாகுமா என்பதனை வந்து பார்த்தோமேனால் திங்கட்கிழமை தான் நாம் பார்க்க வேண்டும். அதுவரை நம்பிக்கையுடன் தேர்தல் களத்தை நோக்கி செல்லுங்கள் என்றும் தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தனித்தனியாக தொலைபேசியில் அழைத்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதே போன்று மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கையின் முடிவின் பொழுதே முதல் சுற்று முடிவுகள் வந்துவிடும். 8:30 மணியிலிருந்து முதல் சுற்று அந்த எண்ணக்கூடிய நிலையில் அப்பொழுது வந்து யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பு கடந்த காலங்களில் நிலவியது குறிப்பிடத்தக்கதா. ஆனால் இந்த முறை பார்த்தோமென்றால் தாவேகாவின் வருகையால் ஒரு சில வாக்கு எண்ணிக்கையில் கூட ஒரு சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்பது மாறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கடைசி நேரம் வரை அந்த வாக்குப்பதிவு மையத்தில் இருக்க வேண்டும் என்றும் இபிஎஸ் அவர்கள் வேட்பாளர்களுக்கு அறிவித்திருக்கிறார். இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அந்த நாள் என்பது தற்பொழுது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒவ்வொருவரும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இதில் கருத்து கணிப்பு வந்து பார்த்தோம்னால் திமுகவிற்கு ஆதரவாக வந்திருந்தாலுமே கூட இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது திங்கட்கிழமை தான் தெரிய வரும். அதே போன்று இபிஎஸ் அவர்களுடைய இந்த அறிவுறுத்தலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளால் அதிமுக சோர்வடைந்ததாக சொல்லப்படும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வேட்பாளர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்பது வரும் திங்கட்கிழமை தெரிந்துவிடும். அதுவரை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.